ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகாஅத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ரவாஹு முஸ்லிம். சுபஹு தொழுகையினுடைய 2 முந்திய சுன்னத்தான ரக்காத்துகளும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியதாகும் என்று சொன்னார்கள். இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் இந்த ஹதீஸை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற போது நாம் செய்கின்ற ஒரு சிறிய அமல் சுபஹு தொழுகையினுடைய முந்திய 2 சுன்னத்தான ரக்காத்தும் என்பது சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் செய்யக்கூடிய ஒரு அமலாகும். இந்த அமலை நாம் செய்தால் அதற்குரிய கூலியாக இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களை விடவும் அல்லாஹ்விடத்திலே பெருமானத்துக்குரிய வணக்கமாக அந்த வணக்கம் மாறிவிடுகிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுபஹுனுடைய முந்திய 2 சுன்னத்தான ரக்காத்துக்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் தவற விடாமல் அவர்கள் பேணி வந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. உபரியான வணக்கங்களில், கடமை அல்லாத சுன்னத்தான உபரியான வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி அல்லது அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து பேணி வந்த ஒரு வணக்கமாக இருப்பது இந்த சுபஹு தொழுகையினுடைய முந்திய 2 சுன்னத்தான ரக்காத்துக்களை என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் நாங்கள் அதிகமான நன்மைகள் சேமிக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சுன்னாக்களை நாம் வாழ்க்கையில் தவறிவிடக் கூடாது. எந்த அளவு இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், இந்த சுன்னத்தான ரக்காத் 2ம் சுபஹு தொழுகைக்கு முந்தி தொழப்பட வேண்டிய தொழுகையாகும். சுபஹுக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகை என்பது கிடையாது. அதே நேரத்தில் ஒருவர் சுபஹுக்கு முன்னால் அந்த 2 ரக்காத்துகளையும் தொழுவதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்காவிட்டால் அவர் சுபஹு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த 2 சுன்னாக்களையும் அவர் பேணி தொழுது கொள்ளலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு அனுமதி அளித்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலிலே சுபஹு தொழுகையை தொழுது முடிக்கிறார். முடித்து விட்டதன் பின்னால் மீண்டும் அவர் 2 ரக்காத்து தொழுகையை தொழுகிறார். இதை அவதானித்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர் தொழுது முடித்ததற்கு பின்னால் சுபஹு தொழுகை என்பது 2 ரக்காத்துக்கள் தானே என்று சொன்னார்கள். அப்போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்போது தொழுத அந்த 2 ரக்காத்துகளும் சுபஹு தொழுகையினுடைய முந்திய 2 சுன்னத்தான ரக்காத்துக்களாகும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த முந்திய சுன்னத்தான ரக்காத்தையும் தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பள்ளிவாசலுக்கு வருகிறார், ஜமாத் நடக்கிறது. எனவே அந்த ஜமாத்தில் அவர் கலந்து கொள்கிறார். எனவே முந்திய அந்த 2 சுன்னாக்களையும் அவர் தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காத விடத்து அதை அந்த தொழுவைக்கு பின்னால், சுபஹு தொழுவையை ஜமாத்தோடு ஒருவர் தொழுவதற்கு பின்னால் அல்லது ஜமாத்து கிடைக்காத போது தனிய தொழுவதற்கு பின்னாலும் அந்த சுன்னத்தான தொழுகையை அவர் தொழுது கொள்ளலாம் என்பதற்கான அனுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த நபித்தோழர் அந்த விடயத்தை சொன்னபோது ரசூலுல்லாஹ் அமைதியாகி விடுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதனுடைய கூலி இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் பெருமதிமிக்கதாக அமைகிறது. எனவே வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை நாம் வாழ்நாளில் தொடர்ச்சியாக பேணி தொழுது அதனுடைய நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.